சகோதரர் சாட்டை துரைமுருகன் அண்ணன் ஒரு காணொளி போட்டிருந்தார் நேற்று, மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று. இப்போவே பல பேருக்கு அங்கே பேதிகள் பிடுங்கி விட்டது. நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி. ஒருவர் என்னை அழைத்தார். அழைச்சிட்டு நீங்கள் நிற்க போகிறீங்களாமே அப்படின்னார். எங்கள் அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார், நம்ம கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுறதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அழைச்சார், நீங்கள் மயிலாடுதுறையில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வரதன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு. ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னேன். நான் தான்மா காங்கிரஸினுடைய மண்டல பொறுப்பாளர் அப்படின்னார். என்னங்கய்யா அப்படின்னா, உறுதியாக நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, எங்கள் குடும்பத்தோட்டெல்லாம் உங்களுக்கு தான், வெளியில் சொல்லாதீங்கன்னாரு. அண்ணன் மன்னிச்சுக்கங்க சொல்லிட்டேன். அதனால எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்ல வரும் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், கடினமான உழைப்பு மட்டும்தான்.